பாக்யா வெஜிடபிள் வெட்டிக்கிட்டு இருக்கத கோபி பாக்குறாரு. பாக்யாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு காஃபி போட்டு எடுத்துட்டு வராரு கோபி. பாக்யா, இத குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கோபி சொல்றாரு. பாக்யா அந்த காஃபி கப்பை எடுத்துட்டு போய் வாஷ் பேஷன்ல ஊத்திடுறாங்க. கோபி கூட எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாக்யா சொல்றாங்க, ஒரு வாரத்துல இந்த வீட்டை விட்டு நீங்க போயிடணும்னு நான் சொன்னேன்ல. இத கேட்ட உடனே கோபி எந்திரிக்கிறாரு. இப்ப அவங்க அம்மா ஈஸ்வரி சொல்றாங்க, உட்காருப்பா கோபி, எதுக்கு எந்திரிக்கிற? அம்மா, பாக்யா சொன்ன மாதிரி ஒரு வாரம் இந்த வீட்டுல இருந்துட்டேன், இனிமேட்டு நான் என் வீட்டுக்கு போறேம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ போக கூடாது கோபி, நான் சொல்றத கேளு. இப்ப கோபிக்கு நெஞ்சுவலி வருது. எல்லாரும் கோபி பக்கத்துல போறாங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப செலியன் டாக்டருக்கு போன் பண்றாங்க. டாக்டர் வந்து கோபியை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஈஸ்வரி சாமியை கும்பிடுறாங்க, கோபி குணமாயிடணும்னு. நேரா பாக்யா கிட்ட சொல்றாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய தயவு செய்து கொன்றாத பாக்யான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க பாக்யா முன்னாடி ஈஸ்வரி. இத கேட்ட உடனே பாக்யா ஷாக் ஆயிடுறாங்க. கோபியும் வருத்தத்துல சோஃபால உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.